லக்னத்துல கேது இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி விரக்தி, போதும் போதும் அப்படிங்கிற அந்த போதுங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும். ஒரு விஷயம் கையில கிடைச்சதுன்னா அது அவங்களுக்கு அது வேல்யூபிளாவே தெரியாது. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த எதிர்பார்ப்புலாம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. லக்னத்துல கேது லக்னத்துல கேது இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து ரொம்ப கைராசியான ஆளாகவே நம்ம பார்க்கப்படுறோம். என்ன காரணம், அவங்க ஒரு ஞானமாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக பார்க்குறோம். கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து நீங்க எதை கேட்டாலும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்கலன்னா இதெல்லாம் நமக்கு பேச முடியாது. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குடும்ப நல ஆலோசகர், காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. எப்படி மேம் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அடுத்ததா லக்னத்துல வந்து கேது இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள்லாம் கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் மேம்? பொதுவா வந்து கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். எப்படி வந்து ராகு போகக்காரகனும் அந்த மாதிரி வந்து ஞானக்காரகன். நிறைய வந்துட்டு அனுபவ பாடம் அப்படிங்கிறத கத்துக்கிட்ட ஒரு நபர்னு சொன்னோம்னா, நம்ம லக்னத்துல கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, சுருக்கம். ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரு சுருக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடவுளினுடைய நம்பிக்கை இது சார்ந்த நபர்களா இருப்பாங்க. ஆரம்ப காலங்கள்ல பிறக்கும்போது எனக்கா கடவுள் நம்பிக்கை அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. கரெக்ட்டா அந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துரும். நிறைய எந்த விஷயத்த எடுத்தாலுமே ஈஸியா ஜெயிக்கிறதுக்கும், போராடி ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லக்னத்துல கேது இருக்கவங்க நல்ல ஞான மார்க்கத்துல அறிவான ஆட்களா இருப்பாங்க. எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா, அவங்களுக்கு வந்து மெனக்கிட்டா தான், அதாவது போராடி தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அமைப்ப குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பெருசா வந்து எது மேலயும் ஈடுபாடு இல்லங்க. ஏதோ வாழ்க்கை போதுங்க அப்படின்ற மாரி ஒரு நிலைய குடுக்குறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்துல கேது இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி விரக்தி, போதும் போதும் அப்படிங்கிற அந்த போதுங்கிற எண்ணத்தையும் குடுக்கும். அதே சமயத்துல ஒரு விஷயம் கையில கிடைச்சதுன்னா, அது அவங்களுக்கு அது வேல்யூபிளாவே தெரியாது. இப்போ பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைச்சா தங்கம். ச பசியே இல்ல, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். அது எவ்வளோ பெரிய சாப்பாடு கிடைச்சாலும் அத பிடிக்குமா? பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு தன்மை குடுக்குறது தான் லக்னத்துல கேது. அப்போ போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை குடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த எதிர்பார்ப்புலாம் குறைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. லக்னத்துல கேது இருக்கவங்க. கரெக்ட்டா பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல ராகு இருப்பாரு. நமக்கு எதுவுமே வேண்டாம், போதும் போதும் நிலைமையில ஒரு ஜாதகர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்ட்னர் வரவங்க எல்லாமே வேணும். இதெல்லாம் அனுபவிக்கணும். உனக்கு ஏன் இது தோணல? அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்போசிட்டா தானே வரக்கூடிய தன்மை இருக்கும். ஆமா. ஸோ இந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் அப்போ நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பார்த்து கவனமா பண்ணுங்க. நிறைய பேருக்கு அந்த 2 திருமணம் அமைப்பெல்லாம் குடுத்துறது இந்த ராகு கேதுக்கள் வந்து நகரத்துல ராகு கேதுக்கள் இருந்தா அந்த மாரி பிரச்சனை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ அந்நிய மொழி, அந்நிய மதம் இது சார்ந்த விஷயங்கள உள்ள கொண்டு வரதுமே இந்த லக்னத்துல ராகு கேது இருக்கவங்க. பாரபட்சம் இல்லாம எல்லார்கிட்டயும் நல்லா இயல்பா பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஞான மார்க்கத்த தேடுவாங்க. தேடல் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஏது இந்த உலகம், பிரபஞ்சம் இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான நபர்கள். இவங்களுக்கெல்லாம் ஐக்கியம் ரொம்ப நல்லது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா? ஞானம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் குடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஜோதிடர்களா இருப்பாங்க. அந்த ஞானம் ரொம்ப கவுன்சிலிங் குடுக்குறது, ஜோதிடரா இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஓகே மேம். லக்னத்துல கேது இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாவே வந்து ரொம்ப கைராசியான ஆளாவே நம்ம பார்க்கப்படுறோம். என்ன காரணம், அவங்க ஒரு ஞானமாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையா பார்க்குறோம். கிட்டத்தட்ட இவங்கலாம் வந்து இந்த மெடிசின் ரிலேட்டடான விஷயங்கள். ஒண்ணுமே இல்லங்க. நான் டாக்டரே படிக்கல. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி இருப்பாங்க. வயசான பாட்டி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஐடியாலாம் குடுப்பாங்க. இந்த மருந்து எடுத்துக்கோ. இது நல்ல கை வைத்தியம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் லக்னத்துல கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு அட்வைஸா கூட பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒண்ணு அந்த வீட்லயே மருத்துவர்கள் இருக்கிறதுக்கான குடுப்பனை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றத குடுத்துரும். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்துல கேது இருக்கவங்களுக்கு ஒரு சுருக்கம்னு சொன்னோம் இல்லையா? அது மாரி அந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து பெருசா நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில இருப்பாங்க. எதையுமே வந்து ஒரு ஈடுபாடு காட்ட முடியாத ஒரு நிலை. அமானுஷ்யம்லாம் சொல்லுவோம் இல்லையா? இது இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் என்னடா இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இருக்கும். இவங்களுக்கு அந்த அமானுஷ்யமும் தென்படும். ஆன்மீகமும் வசப்படக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. கேதுவ பொறுத்தவரைக்கும் சுருக்கம். எதையுமே வந்து பெருசா எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நிலைக்கு போனாங்கன்னா மாட்டிப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பொதுவா எதார்த்தமான வாழ்க்கை, எளிமையா வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் இந்த ராகு கேதுக்கு கரெக்ட்டா அந்த கேது தசா புத்திலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் போய் எங்க நம்ம ரொம்ப நல்லவன்டா, நமக்கா இப்படி ஒரு பேரு அப்படிங்கிற மாரி தேவையில்லாத பஞ்சாயத்துகள் இழுத்துட்டு வரக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. ஓகே மேம். இப்ப வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க, இல்ல நீங்க யாரையாவது பார்க்குறவங்க, பார்த்த உடனே இந்த லக்னத்துல இவங்களுக்கு இதுதான் வந்து அ ஆதிக்கம் பெற்றிருக்கு அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? நிச்சயமாடா. அதாவது ஒருத்தவங்கள பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? ம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட முகபாவனை. நான் ஃபேஸ் ரீடிங் எடுப்பேன். ம். ஒருத்தவங்க இப்போ வர்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய குரல் வச்சு கூட ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி நெறைய
இது தெரியும்டா. ம். ஜாதகம் மட்டும் இல்லாம மத்த விஷயங்களும் பார்த்தோனே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஓகே மேம். நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகம் மட்டும் இல்லாம ஃபேஸ் ரீடிங் தெரியும், நாடி துடிப்பு தெரியும், பஞ்சாங்கம் பார்க்கறது, இந்த மாரி உங்களுக்கு நீங்க பார்க்கறது நெறைய இருக்கும். அதுல தான் நான் வந்து ஒரு விஷயம் பார்த்திருந்தேன். டாரட் ரீடர் வந்து பார்க்கிறத நான் பார்த்திருந்தேன். ஸோ, நீங்க அந்த டாரட் ரீடர் பத்தி எங்களுக்கு என்ன சொல்றீங்க? நம்ம வராகி டிவில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாரட் ரீட் வந்து பண்ண போறீங்க, எங்களுக்காக. ஸோ, நீங்க அத பத்தின ஒரு சின்ன விளக்கம் மட்டும் குடுத்துருங்க. நிச்சயமாப்பா. இப்ப கார்டு எடுத்துட்டோம் அப்டின்னா, டாரட் கார்டுன்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்க அப்டின்னா, அஸ்ட்ராலஜியோட சேர்ந்து இதுவும் நான் கலெக்ட் பண்ணி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். பட் இன்ன வரைக்கும் ப்ரொஃபஷனலா வெளி லெவல்ன்னு எடுத்துட்டு வரல. பெர்சனலா கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் ரீடிங்ஸ் குடுத்துட்டுருக்கேன். அதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, உண்மையிலேயே இது அழகா நம்ம கூட பேசும். அழகா தெய்வதைகள் நம்ம பிரபஞ்சம்னு நீங்க என்னோட நேமே பார்த்திருப்பீங்க. பிரபஞ்ச ஞானம் தான் பேர் வச்சிருப்பேன். நான் யுனிவர்ஸ் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர். கண்டிப்பா யுனிவர்ஸ் வந்து நீங்க எத கேட்டாலும் குடுக்கும் அப்டிங்கிற மாரி, இந்த யுனிவர்ஸ் குடுக்கலன்னா இதெல்லாம் நமக்கு பேசவே பேச முடியாது. பொதுவா வந்து எப்படி சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் படிச்சாலும் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணுன்ற. அது மாரி இவங்களுக்கு வாக்கு சித்தின்னு ஒரு விஷயம் எப்படி நம்ம ஜோதிடத்துக்கு தேவையோ, அது மாரி இந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து அழகா நம்மள அது எடுத்துக்கிட்டா தான். எப்பவுமே நம்ம போய் நம்ம எந்த விஷயமும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது மாரி ஒரு இறைசக்தியோட சேர்ந்து நம்ம கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மையா பார்க்க முடியுது. உண்மையிலேயே இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னுமே உயிரோட்டம் பெற்ற ஒரு கார்டு. அவ்வளோ நல்ல ஒரு நிலை குடுக்கக்கூடியது. ஒரு 78 கார்ட்ஸ் இருக்குங்க. இதுல வந்து மேஜர் ஆர்கேனா, மைனர் ஆர்கேனான்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாரி பாகுபாடு வச்சிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, நமக்கு எப்படி நம்ம நீர் தத்துவம், நிலத்தத்துவம் நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நெருப்பு தத்துவம் இங்க நெருப்பு தத்துவம்னு ஒரு சில ராசிகள் இருக்கு. அதே நில தத்துவம் சில ராசிகள் உண்டு. காற்று தத்துவம் சில ராசிகள் உண்டு. அது மாரி நீர் தத்துவம் இருக்க மாரி, இந்த டாரட் கார்ட்லயும் எடுத்துட்டோம் அப்படின்னா, எலமெண்ட்ஸும் அப்படி இருக்கும். இப்போ வாட்டர் எலமெண்ட், அதே மாரி ஃபயர் எலமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் 4 தன்மையா இருக்கும். ஸோ வான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நெருப்பு தத்துவம் மிக்க காடு. அப்ப அந்த காடு வந்து நம்ம ஒவ்வொரு பிக்சருமே பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து 300 ஆண்டு காலம் பழமையானது. இப்ப நம்ம ஜோதிடம் வந்து அத விட பழமையானது. பட் இந்த சித்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப யூனிக்கான விஷயம். அப்ப இதுல வந்து கிரகங்களையுமே பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும். சன்ஃப்ளவருடைய தன்மைகள், இப்ப ஒரு குதிரை இருக்கு. இப்ப இந்த கிரகங்கள் இத வந்து கிரகங்களாவும் பேசலாம். இந்த சித்திரங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து அந்த நாட்ல வந்து ஒரு விளையாட்டு விஷயமா ஆரம்பிச்சு, இது உண்மையிலேயே நம்ம கூட பேசும். பிரசன்னம் மாரி. டாரட் கார்ட்ல பிரசன்னம் பார்க்கலாம், லவ்வர்ஸ்குள்ள பார்க்கலாம். அ ஜாதக ரீதியா நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ, அத்தனையும் இந்த கார்ட்ல பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ எனக்கு என்ன மாரி இருக்கும்? என்னோட வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நான் எப்படி பிரகாசமா இருப்பேனா? என்ன மாரி பிரச்சனை போயிட்டுருக்கு? ஸோ இது எவ்வளோ நாள் எனக்கு டைம் எடுக்கும்? அப்படிங்கிற மாரி ஒவ்வொன்னுமே பத்தி பார்க்கலாம். இப்ப கப்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வாட்டர் எலமெண்ட்ன்னு சொல்றோம். ஸோ இந்த கப்ஸ்ன்றது வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து மனம் சார்ந்த விஷயத்த குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாரி ஒரு அதிகாரம் நமக்கான அங்கீகாரத்த நோக்கி குடுக்கறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாண்ட்ஸ். அதே மாரி நமக்கு அடுத்ததா எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை? ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் அப்படின்னாலே பெண்டக்கிள்ஸ். ஸோ பெண்டக்கிள்ஸ வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஏர் எலமெண்ட். இப்ப இதெல்லாம் வந்து இந்த எலமெண்ட்ட வச்சு தான் நம்ம முழுக்க, முழுக்க, முழுக்க நம்ம டாரட் ரீடிங் எடுக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சித்திரங்கள் அவ்வளவுமே அழகா பேசும். இது வந்து கிரகங்களாவும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சித்திரங்கள் ஒவ்வொன்னுமே நம்ம லைஃப்ல என்னென்ன நடக்க போகுது, நடந்துட்டு இருக்க விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள், என்ன மாரி நம்ம லைஃப்ல டர்ன் பண்ணி போக போறோம். ஒரு புதிய பெர்சன்ஸ் வரணும் அப்படின்னாலுமே, இத எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க ஜாதகத்துல போய் என்னென்ன பார்ப்பீங்க? எனக்கு எப்ப வீடு வாங்கணும்னு ஆமா. கேட்பீங்களா? எப்ப வந்து குழந்தை பிறக்கும்னு கேட்பீங்களா? தொழில் அமைப்பு எப்படி ஒரு இருக்கும்? எப்ப கல்யாணம் நடக்கும்? இப்படி எல்லா விஷயத்துக்கும் கேள்விகள் இருக்க மாரி, இந்த டாரட் கார்ட் மூலமா அழகா பார்க்கலாம். ஓகே மேம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து நெறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. சுக்கிரன் வந்து லக்னத்துல இருந்தா என்ன பலன்? ராகு, கேது இந்த மாரி எல்லாமே லக்னத்துல இருந்தா என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்? என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. குறிப்பா எங்களுக்காக நீங்க டாரட் ரீடர் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ல கொஞ்சம் இன்னும் விளக்கமாவும், என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேம். நிச்சயமா. ரொம்ப நன்றி மேம். நன்றி.